ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது அந்த பேட்டரியில் இனிஷியலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கரண்ட் எடுக்கும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த கரண்ட் ஏன் இனிஷியல் அதிகமாக எடுக்குது, அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஏன் கரண்ட் குறைஞ்சிட்டே இருக்குன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேட்டரியோட கரண்ட்டு ஏன் குறையுதுன்றதுக்கு முன்னாடி பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்த்துடலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா பேட்டரி சார்ஜிங் பற்றி 3 மெத்தடில் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தடு, இன்னொன்று கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெத்தடு, இன்னொன்று ட்ரிக்கிள் சார்ஜ் மெத்தடு. இந்த 3 மெத்தடில் தான் பண்ணுறாங்க. இதில் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தட் மட்டும் ரொம்ப பரவலாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெத்தடு. கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தடுன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு என்னென்ன சொல்கிறதுனா, பேட்டரிஸோட பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு 10 பேட்டரி இருக்குதுன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டரியை வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய இன்புட், அதாவது அப்ளைடு வோல்டேஜோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் வந்து அடுத்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படியே வந்து தொடர் இணைப்பில் கனெக்ட் பண்ணி கடைசியாக இருக்கக்கூடிய பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் சப்ளை கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ஒரு தொடர் இணைப்பில் இருக்கும். இந்த மெத்தடுக்கு தான் கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தடு. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜை கொடுத்துருப்பாங்க. அந்த வோல்டேஜ் அதுக்கு அந்த பேட்டரிக்கு நம்ம கொடுக்கும்போது இதில் போகக்கூடிய கரண்ட்டு பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக போகும். ஏன்னா வந்து இது ஒரு தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறதால ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் தான் அது வழியாக ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதால இந்த மெத்தடை வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெத்தடு. இந்த கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெத்தடில் ஒரு அப்ளைடு வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளைடு வோல்டேஜோட பாசிட்டிவ் டெர்மினலை வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலோடையும், நெகட்டிவ் டெர்மினல் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலோடையும் இணைச்சிருப்பாங்க. இதே மாதிரி எவ்வளோ பேட்டரி இணைக்க முடியுமோ அது மாதிரி இணைச்சி கொண்டு போய்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மெத்தடுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ட்ரிக்கிள் சார்ஜ் மெத்தடு. இந்த ட்ரிக்கிள் சார்ஜ் மெத்தடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கும். அந்த பேட்டரியை வந்து அப்படியே சார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். அதில் அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் அந்த பேட்டரியில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் அந்த பேட்டரியில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகல அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதோட பேட்டரியோட இஎம்எஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். சரி, இதனால் பேட்டரியோட இஎம்எஃப் குறையிறதில் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. எதுக்காவது யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ண முடியாது. அப்படியே குறைஞ்சி கடைசியாக ரொம்ப கம்மியான வோல்டேஜ் போயிடும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் எப்போவுமே அந்த பேட்டரியை வந்து ஃபுல் வோல்டேஜ்லேயே, அதாவது ஃபுல்லாக சார்ஜ்டு கண்டிஷன்லேயே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ட்ரிக்கிள் சார்ஜ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரிக்கிள் சார்ஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கரண்ட்டு தான் அந்த பேட்டரிக்கு போய்ட்டுருக்கோம். இதுக்காக தான் வந்து இந்த ட்ரிக்கிள் சார்ஜ் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. சரி, இன்றைக்கி நம்ம இனிஷியலாக அந்த பேட்டரியோட கரண்ட்டு ஏன் அதிகமாக இருக்குது, அப்புறம் பேட்டரியோட கரண்ட்டு ஏன் படிப்படியாக குறைஞ்சிட்ருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். அதை பற்றி தான் நம்ம பேசணும்னு நினச்சோம். ஓகே, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இனிஷியலாக பேட்டரியோட கரண்ட் ஏன் அதிகமாக எடுக்குது, அப்புறம் போக போக ஏன் இந்த பேட்டரியோட கரண்ட்டு குறையுதுன்றதை பார்த்துடலாம். இனிஷியலில் பார்த்திங்கன்னா இது இப்போ நார்மலாக வந்து ஒரு பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இப்போ சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பேட்டரிக்கு ஒரு அப்ளைடு வோல்டேஜ் கொடுக்குறோம். அந்த அப்ளைடு வோல்டேஜால் ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இந்த கரண்ட் ஃப்ளோவால் அந்த பேட்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சார்ஜ் ஆகும். இப்படி சார்ஜ் ஆகக்கூடிய அந்த பேட்டரியில் ஒரு இஎம்எஃப் வந்து அதில் உங்களுக்கு டெவலப் ஆகும். அந்த இஎம்எஃப் தான் அந்த வோல்டேஜ், பேட்டரியோட வோல்டேஜ். இப்போ இந்த பேட்டரியோட வோல்டேஜால் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா ஒரு அப்ளைடு வோல்டேஜ், அந்த அப்ளைடு வோல்டேஜை அப்போஸ் பண்ணும்போது அந்த சார்ஜிங் கரண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து உள்ளே நடக்குது. இதை வந்து சின்ன ஃபார்முலாவால் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய வச்சிடலாம். அதாவது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, I = V - EB R. Rன்றது பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். I = சார்ஜிங் கரண்ட். Iன்றது சார்ஜிங் கரண்ட். I = V. Vன்றது பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்ளைடு வோல்டேஜ் -EB.
இபின்றது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பேக் இஎம்எஃப், அதாவது பேட்டரியில் எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த வோல்டேஜ் டிவைடட் பை ஆர். ஆர்ன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அந்த பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 9 வோல்ட்டு ஒரு அப்ளைடு வோல்டேஜ் நான் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக 9 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போ 9 வோல்ட்டு கொடுத்துருக்கேன்னு நினச்சிக்கோங்க. 9 வோல்ட்டு மைனஸ் அதில் அந்த பேட்டரி வந்து சுத்தமாக சார்ஜே கிடையாது. சார்ஜே இல்லாததால் அங்கே வந்து 0 வோல்ட்டு. அப்போ 9 மைனஸ் 0ன்னு போட்டுக்கோங்க. டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம்னு எடுத்துக்குவோம். அப்போ 1 ஓம் பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜிங் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா 9 ஆம்ஸ் இருக்கும். அப்போ இனிஷியலில் இந்த கரண்ட் 9 ஆம்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதுவே எனக்கு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு 10-15 நிமிஷம் கழித்து திரும்பவும் நான் போய் செக் பண்ணுறேன். இது எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன், செக் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் இஎம்எஃப் டெவலப் ஆகிருக்கும் அதில், அதாவது பேட்டரியோட அந்த சார்ஜ் ஆகிருக்கும். அப்போ பேட்டரியோட அந்த வோல்டேஜும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும். அந்த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 4 வோல்ட் டெவலப் ஆகிருக்குன்னு எடுத்துக்குவோம். இப்போ 4 வோல்ட் டெவலப் ஆகிருக்கு. திரும்பவும் இதே ஃபார்முலாவே அப்ளை பண்ணுங்கள். அதே 9 வோல்ட்டு மைனஸ் இப்போ 4 வோல்ட் டெவலப் ஆகிருக்கு -4ன்னு போட்டுக்கோங்க, டிவைடட் பை 1, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் தான் வந்திருக்கும். சரி, இப்போ இனிஷியலில் 9 ஆம்ஸ் எடுத்தது, இப்போ வந்து 5 ஆம்ஸ் எடுத்தது. இப்படியே தான் போக இந்த பேட்டரியோட பேக் இஎம்எஃப் அதிகமாக, அதாவது பேட்டரியோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக அப்ளைடு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளைடு வோல்டேஜை அதை அப்போஸ் பண்ணி கரண்ட்டை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தகவலோடு நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.